18 வயசான கல்லூரி மாணவி திடீரென உடல் மெலிந்து இறந்து போயிருக்காங்க. ஆன்லைன் டயட் மாணவியோட உயிர் குடித்த பயங்கரம் இது. யூடியூப் சமையல் முதல் பிரசவம் வரை சகல விஷயங்களும் கொட்டி கிடக்கும் அட்சய பாத்திரம். பணியாரம் செய்வது எப்படி என்று தேடும் இல்லத்தரசிகள் ஒருபுறம் இருந்தால், பாம் செய்வது எப்படி என்று தேடும் மிரட்டல் பாய்ஸ் மற்றொரு புறம். அறிவியலுக்கு புறம்பான ஆலோசனை சொல்லி மாட்டிய இளம் மருத்துவரில் தொடங்கி ஆபாச கமெண்ட் போட்டு கம்பி எண்ணிய இன்ஸ்டா பிரபலம் வரை அனைவரையும் அறிமுகப்படுத்திய பெருமை யூடியூபையே சேரும். என்னதான் இதில் நல்லவைகள் கொட்டி கிடந்தாலும் இதனால் உருவாகும் விபரீதங்களே ஏராளம். கொரோனா காலத்தில் டைம் பாஸுக்கு யூடியூப் சேனல் தொடங்கிய பலரும் இன்று இன்ஸ்டா பிரபலம். அவர்களின் சொல்லே பலருக்கும் வேதவாக்கு என்றாகிவிட்டது. அப்படி ஒரு யூடியூபரின் பேச்சை கேட்டதால் இங்கு ஒரு பெண்ணின் உயிரே பறிபோகி இருக்கிறது என்று சொன்னால் உங்களால் நம்ப முடிகிறதா? கேரள மாநிலம் கண்ணூர் மாவட்டம் கூத்துப்பரம்பைச் சேர்ந்த இளம்பெண் ஸ்ரீநந்தா. 18 வயதான இவர் அதே பகுதியில் உள்ள கல்லூரி ஒன்றில் இளங்கலை 1ஆம் ஆண்டு படித்து வந்திருக்கிறார். வயதுக்கேற்ற எடை, உயரம் என சரியான உடல் வாக்குடன் இருந்திருக்கிறார் ஸ்ரீநந்தா. ஆனால் கடந்த சில மாதங்களாகவே ஸ்ரீநந்தாவின் உடல் எடை கொஞ்சம் கொஞ்சமாக குறைய தொடங்கி இருக்கிறது. இதனால் அஞ்சிய பெற்றோர் மகளை கோழிக்கோடு மருத்துவக் கல்லூரியில் சிகிச்சைக்கு அழைத்து சென்று பரிசோதித்திருக்கிறார்கள். சத்து குறைபாடுதான், நன்றாக சாப்பிட்டால் சரியாகிவிடும் என்று கூறி மருந்து மாத்திரைகளை எழுதி கொடுத்துள்ளனர். அன்றிலிருந்து நல்ல ஊட்டச்சத்து உள்ள உணவுகளை மகளுக்கு வாங்கி வந்து கொடுத்து நல்ல முறையில் கவனித்து வந்திருக்கிறார்கள். அடிக்கடி செக்கப்பிற்கு அழைத்து சென்று வருவதும் வழக்கம். ஆனால் ஸ்ரீநந்தாவின் உடலில் எந்த முன்னேற்றமும் இல்லை. 60 கிலோ எடை இருந்த பெண் 20 கிலோ எடையளவில் மெலிந்து போயிருக்கிறார். இதனால் உடல்நிலை மிகவும் மோசமடைய தலைசேரியில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனையில் அனுமதித்திருக்கிறார்கள். அங்கே ஸ்ரீநந்தாவை பரிசோதித்த மருத்துவர்கள் உடலில் எந்த நோயும் இல்லாததால் அவர் அனோரெக்சியா நெர்வோசாவால் பாதிக்கப்பட்டிருக்கலாம் என்று சந்தேகித்திருக்கிறார்கள். இது உடல் எடை மீது காட்டும் அதீத ஆர்வம். எங்கே உடல் பருமனாகி விடுமோ என்ற அச்சத்தில் உணவுகளை உட்கொள்ளாமல் முன்னெச்சரிக்கையாக இருப்பதாக நினைத்து பயத்துடன் வாழும் நிலை.